ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மறுபடியும் தேங்காய் பொறுக்க போகிறோம். வாங்க தேங்காய் பொறுக்குவோம். போன வீடியோவில் தேங்காய் விழுந்துருக்கிறத உங்கள்கிட்ட காட்டலை, இந்த வட்டி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேங்காய் விழுந்து கிடக்க பாருங்கள். இந்த மரத்தில் ஒன்று தான் விழுந்துருக்கு, எடுப்போம். இந்த குச்சி எதுக்குன்னா பாம்புக்குன்னு வந்து அடிக்கிறதுக்கு இல்லை, இதுமாரி இப்படி நீக்கி விட்டு பார்க்கறதுக்கு தான் அந்த குச்சி. சம்டைம்ஸ் பாம்பு இருந்தாலும் இருக்கும், அப்படி நீக்கினா ஓடிடும்ல, அதுக்காக தான். இந்த பாருங்கள், ஐ ஃபைண்ட் இட் ஒன் கோகோனட். இங்கே பாருங்கள், இத்தனை மரம் ஃபுல்லாக வந்திருக்கேன். பாருங்கள், இத்தனை மரம் ஃபுல்லாக வந்து எந்த மரத்துலையுமே இல்லை, ஒன்று ஸ்டார்டிங் எடுத்தேன். பாருங்கள், மேலே ஒரே ஒரு காய் தான் கிடைக்கும். அது போக இங்கே ஒரு தேங்காய் கிடச்சிருக்கு நமக்கு. தண்ணி சவுண்டு கேட்குதா? இப்போ நம்மள்கிட்ட 2 தேங்காய் இருக்குது. டூ கோகோனட்ஸ். குடுமை இது வந்து தேங்காய்க்கு தேவைப்படாது, ஆனால் உரிச்சி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் ஆட்டுவாங்கள்ல, அதுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு தேவைப்படும். உடச்சி காய வச்சு செக்கில் போட்டு தேங்காய் ஆட்டலாம், அதுக்கு தேவைப்படும். வெயிட்டே இல்லை, ஆனால் உள்ளுக்கு காஞ்சி போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி குடும்பம் தான் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். குடும்பம்னா ஒன்றுமே இருக்காது. இங்கே பாருங்கள், தேங்காய் வாங்கி, ஆமாம் லைட்டாக தேங்காய், லைட்டாக இல்லை தேங்காய் தான் அது. கொடுமையாக கிடைக்கே, இவ்வளோ கொடுமை இங்கே என்ன வந்துச்சுன்னு தெரியலையே. எங்கள் அம்மா பொறுக்கி போட்டிருக்காங்க போல். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாம் குடும்பம் தான். நான் அது தெரியாமல் 2 குடும்பம் எடுத்து வயலில் போட்டாங்க, தூக்கி போட்டுருவோம். பாருங்க கொடுமை. இந்த தேங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இதை போட்டுருவோம்ல. பாருங்க, இதுவும் கொடுமை. இல்லை இதுக்கும் எண்ணெய்க்கு ஆட்டலாம், அப்புறமா எண்ணெய்க்கு ஆட்டிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சி கொடுமை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு தேங்காய் இருக்குது. அடப்பாவில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அணில் எப்படி நோண்டிருக்குன்னு. நான் கூட ஆசையாக இருந்தேன் 2 தேங்காய் இருக்கேன்ட்டு. இன்னொன்று கிடச்சிருக்கு, அதை எடுத்து பார்ப்போம். அணில் கடிச்சு போட்டிருக்கா இல்லை எப்படின்னு போட்டு பார்ப்போம். நல்லா சொல்லிவிடலாம் உள்ள எப்பா. பாருங்கள் எவ்வளோ பண்ணத. சரி, தேங்காய் தான் ஆடுது. ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே 5-6 காதை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மொத்தம். ஃப்ரெண்ட்ஸ் தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. இந்த பாருங்க, இங்கே சுற்றி அப்புறம் அந்த சைடு ஒரு ஓட்டம் போயிட்டு இந்த சைடு வந்துட்டு இப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன். தூக்க முடியல. அந்த மேட்டு மேலே ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா தேங்காய், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிட்ட போய் காட்டுறேன். இந்த சைடு தான் பாம்பெல்லாம் அதிகமாக இருக்கும். கம்பல்சரி இதுலாம் இப்படி மொத்தமாக கிடக்கும். இது பாருங்கள், இது வந்து ஆற்று தண்ணி போடுறது தெரியுதா? ஆற்று தண்ணி, ஆறு தண்ணி வயல் உள்ள வரத்துக்குனே தனியாக இந்த சிமெண்ட்லாம் கல் வச்சு சிமெண்ட்டு போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள்.
நான் இப்போ தான் பார்க்குறேன். வாங்க தேங்காய் எடுப்போம். சரி உள்ள தேங்காய் தூக்கிட வேண்டியதான். இந்த பாருங்கள் தேங்காய். நான் இந்த சைடு வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஃபுல்லாக கடந்துச்சா சதான் மறுபடியும் பார்வையிட்டேன். தேங்காய் இருக்குது, எடுத்தாச்சு. அவங்க போகலாம். இந்த சைடு மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. எங்கள் அம்மா கூட வரமாட்டாங்க. பாம்பு நிறையா கிடக்கும் அந்த சைடெல்லாம். இந்த இடுக்கில் ஒரு தென்னை மரத்தை பார்க்கவும் முடியாது இல்லை. மேலே கிடக்க 4-5 காய் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளது. மற்றதுலாம் முன்னே வச்சது. என்னைக்கு ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க.